இப்பொழுது நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்தேயு எழுதினாங்க. மத்தேயு அதிகாரம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து தியானிப்போம். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சுவிசேஷம், இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவுகளுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரில் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி வருகிறது. நாம் இந்த வசனத்தில் நாம் என்ன பார்ப்போம் என்றால், இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறி வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படியே நடக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடக்கிறது. இதை விசுவாசியுங்கள், இது உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும். நன்றி.